ஹலோ गाइस எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் செவன்ஸ் தமிழில். இன்றைக்கான வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்க்ரீனில் தேடுற மாதிரியான ஒரு சூப்பரான ஹாப்பி பர்த்டே ஃபோட்டோ எடிட்டிங்கை எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபோட்டோ எடிட் பண்ண நமக்கு Snapseed ஆப் தேவைப்படும். ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இமேஜை வச்சு எடிட் பண்ணுமோ அந்த இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா விண்டேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்டாக சேச்சுரேஷன் இருக்கும், அதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே லேயர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வியூ எடிட்ஸ்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே விண்டேஜ் கீழே ஒரு சின்ன ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சென்டரில் ப்ரஷ் ஐக்கான் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே இன்ட் ஐக்கான் பக்கம் இன்வெர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட இமேஜை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு நான் எரேஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பேக் ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கானவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா செலக்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இமேஜை வந்து லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் மேலே வச்சு ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் எந்த இடத்துல செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸோட சென்டரில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ரெண்டு விரலை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் மட்டும் கவர் ஆகிற மாதிரி கரெக்டாக ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பிரைட்னஸும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னு தெரிய இடத்துல இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கானவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டபுள் எக்ஸ்போஷர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டில் இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஆட் பண்ணுற இந்த இமேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் கீழே சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபோர்த்தாக ஆட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இமேஜை நான் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே லேயர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபோர்த்தாக வியூ எடிட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டபுள் எக்ஸ்போஷர் கீழே ஒரு சின்ன ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரஷ் ஐக்கான் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இன்ட் ஐக்கான் பக்கம் இன்வெர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லெஃப்ட் சைடு ஒரு டவுன் ஏரோ இருக்கும், அதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கிளிக் பண்ணி 0 வர வச்சுருங்க. வர வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக எரேஸ் பண்ணிவிட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே பேக் ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கானவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த டபுள் எக்ஸ்போஷரவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்லேயே இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆட் பண்ணுற இந்த இமேஜோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபோர்த்தாக ஆட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கானவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டபுள் எக்ஸ்போஷரவே கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணுற இந்த இமேஜோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜூம் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கீழே சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோர்த்தாக ஆட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டிக் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே லேயர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வியூ எடிட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டபுள் எக்ஸ்போஷர் கீழே ஒரு சின்ன ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சென்டரில் ப்ரஷ் ஐக்கான் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்ட் ஐக்கான் பக்கம் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு டவுன் ஏரோ இருக்கும், அதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கிளிக் பண்ணி 0 வர வச்சுருங்க. வர வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட இமேஜை ஜூம் பண்ணி நான் எரேஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக எரேஸ் பண்ணிவிட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பேக் ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஃபோட்டோ எடிட் பண்ணியாச்சு. இந்த ஃபோட்டோவை எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா அங்கே ரைட் சைட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன்லோட் சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் தேர்டாக எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க.